ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை கொண்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெயிட்டிங்கில் இருக்கோங்க. சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். சரின்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. இன்றைக்கி வாங்க எப்படி இந்த ஆட்டோமேட்டிக் காரை நம்ம ஓட்டுறது, எப்படி இதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஆன் பட்டன், இது ஆஃப் பட்டன். இது வந்து நம்ம வெளில இருந்துக்கிட்டே வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இதை பார்த்தீங்கன்னா பேக் டிக்கி ஓப்பன், ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும், இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ இந்த சாவி மூலயமா நம்ம எப்படி ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, என்ஜின் சவுண்டு. பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை எப்படி க்ளோஸ் பண்ணணுன்னா திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணணும், இதே பட்டனை. அவ்வளோதான், வண்டி க்ளோஸ் ஆகிடுச்சு. வாங்க உள்ளே போய் இன்டீரியரில் பார்க்கும். இப்போ உள்ளே பார்த்துட்டிங்கன்னா கீர் ராடெல்லாம் இங்கே இருக்காது. கீழே பாருங்கள், இதுதான் பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர். இதை அமுக்கிட்டு தான், பிரேக் அமுக்கிட்டு தான் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் மூவிங்கு, இதுதான் ஸ்டாப்பு. எல்லாமே கண்ட்ரோல் ஃபுல்லாகவே இது தான். கிளச்சு கிடையாது, நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, ரெண்டு ஆப்ஷன் தான். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதுதான் ஆன் ஆஃப் பட்டன், இன்ஜின் ஸ்டார்ட். வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஏசி. மொத்தமே 4 ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ வந்து வண்டி பார்க்கிங்கில் இருக்குது. இது வந்து ரிவேர்ஸு, இது நியூட்ரல், இது டி டிரைவ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஹேண்ட் பிரேக். இதை எடுத்துகிட்டு டி, இப்போ ரிவேர்ஸ் போட்டோம். கேமரா டிஸ்பிளே பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதில் தான் மூவிங்கு, இதிலே தான் எல்லாமே ஸ்டாப்பு. இந்த பாருங்கள், வண்டி இப்போ மூவ் ஆகி ரிவேர்ஸ் போய்ட்டுருக்கு. கிட்டக்கு போய்ட்டோன்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் காட்டுது பாருங்கள். இப்போ டி டிரைவ் மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி இப்போ மூவ் ஆகிட்டு. இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நியூட்ரல் வந்து நம்ம ஒரு சிக்னலில் நிற்கிறோன்னா அந்த சிக்னலில் வந்து நம்ம பிரேக்கு காலை வச்சுக்கிட்டே இருக்குன்னு தேவையில்லை, நம்ம நியூட்ரல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம். அதுக்கு தான். வண்டி கொஞ்சம் பள்ளத்தில் நிப்பாட்டியிருக்கேன், அதனால கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது பார்க்கிங், அவ்வளோதான். இது ஹேண்ட் பிரேக் போட்டு அது சிம்பிள் தான் இருக்குது பாருங்கள், பி, அவ்வளோதான். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா சீட்டு வந்து 3, மொத்தம் 5 பேர் பின்னாடி உட்காரலாம். வண்டி இந்த ஜிஎம்சி. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் புதுசாக வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. நம்மளாம் ஊரில் அந்த கீரு வண்டி தான் ஓட்டிருப்போம், நார்மல் வண்டியை. ஆட்டோமேட்டிக் மோஸ்ட்லி நம்ம ஓட்டினது கிடையாது. ஆனால் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது, எல்லாம் வந்துட்டு இப்போ. ஆனால் நம்ம வந்து இது ஓட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு நமக்கு கிடைக்கல.
நம்ம மேனுவல் வண்டி தான் ஓட்டியிருப்போம். அதனால் புதுசாக வரவங்களுக்கு இதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா நான்லாம் புதுசாக வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. நான்லாம் யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்ப்பேன், எப்படி இது ஓட்டுறது, எங்கே இருக்கும் கீரு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கண்ட்ரோல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் அவ்வளோதான். நம்மளுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம உட்காந்துட்டோன்னா வண்டி கண்ட்ரோலாக ஓட்டிடலான்னா நம்ம ஆப்போசிட்டில் போகும்போது ஏற வேணாம், இறங்க ரைட்டு லெஃப்ட்டு மாறாமல் நம்ம கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும் நமக்கு. மற்றபடி நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்லாம் தெரியணும்ல. அதனால் நமக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வெளிநாடு போகிறோம், வேலை பார்க்கணும், இது மாதிரி தான் வண்டி இருக்கும். அங்கே 100% இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த டாடா ஏசி, இந்த தோஸ்த் மாதிரி அந்த வண்டிலாம் இருக்குது. இந்த ஆவறது பாருங்கள் ஒரு வண்டி, அந்த மாதிரி வண்டிலாம் கீரு தான் நம்ம ஊர் மாதிரியே. இதே போது பாருங்கள், இந்த வண்டியை பாருங்கள், இந்த வண்டி. மற்றபடி நம்ம வீட்டுக்கு கார் ஓட்டுறோன்னா அந்த கார் மோஸ்ட்லி நமக்கு கீர் வண்டியாக தான் இருக்கும். அது நார்மல் ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு இது பயப்பட வேணாம், ஒரு பதட்டம் இருக்காது. அதனால தான் இது வந்து என்னத்துக்கு பார்த்திங்கன்னா சிம்பிள் இருக்கா, இது வந்து ஆட்டோ ஸ்டாப் ஆஃப். எப்படின்னா நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போனோன்னா, நம்ம எங்கேயாவது சிக்னல் நிற்கும் போது பிரேக் அடித்து வண்டி நிற்கிதுன்னா வண்டி தானாகவே ஆஃப் ஆகிடும். திருப்பி நம்ம பிரேக்கை எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இது ஒரு கண்ட்ரோல். இது நான் எப்போதுமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். பார்த்துங்க, இதுதான். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லது நமக்கு. ஏன்னா நான்லாம் வந்தப்போ கீர் எங்கடான்னு சொல்லி தேடினேன். நமக்கு தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கல. மொட்டையாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி கீர்லாம் இருக்காது, இந்த மாதிரி கிளச்சு கிடையாது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு ஆளுக்கு தெரியும் நமக்கு. மற்றபடி நம்ம ஏறி உட்காந்து நம்ம ஓட்டினது கிடையாது. அதனால் நான்லாம் வந்தப்போ கொஞ்சம் தடுமாறினேன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து ஏதோ ஊரில் ஒரு ஆள் 2 ஆள் கார் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வெளில வந்து மேலோட்டமாக பார்த்துருப்போம், ஏறி உட்காந்து ஓட்டினது கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டன் இருக்கும், எல்லாமே கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் 2-3 நாள் ஆகிடும். இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம இங்கே உள்ளேருந்தே நம்ம வந்து பேக் டோர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி நவுத்திக்கும், ஏன்னா அங்கே பின்னாடி கல் இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணும்போது இடிக்கும். லாங்கில் தான் இருக்குது. இப்படியே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள். பார்க்கிங்கில் போட்டு தான் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் ஓப்பன் ஆகும், இல்லை ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். அதுவாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லது. இது ஏசி பட்டனு. இவங்க எப்போதுமே 20 வச்சுப்பாங்க, குளிர் காலமாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி. அது ஏன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. எஃப்எம்மு, ஃபோன் கனெக்டு எல்லாமே இருக்குது ஆப்ஷன் இதில். இதான் வண்டி. நமக்கு ரைட்டில் உட்காரத்துக்கு ஆளே இல்லை. நமக்கு இந்த மேடம் அவங்க முதலாளி அம்மாவும் அவங்க பொண்ணும் தான் இருக்கிறதுனால நமக்கு ரைட்டில் யாரும் பசங்கள்லாம் கிடையாது. அதனால் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். பின்னாடி அவங்க உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். ரைட்டில் பார்த்தீங்கன்னா சீட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் வந்தப்போ தள்ளி வச்சது தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் தள்ளலை, பேக்லேயும் தள்ளலை, அப்படியே தான் இன்னைய வரையும் இருக்குது. ஏதாவது நம்ம நண்பர்கள் வந்தாங்கன்னா கடைக்கு போகிறதுக்கு வரதுக்கு அப்போ மட்டும்தான் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணுறது. அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை. பொண்ணை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு உட்காந்துருக்கேன், வரேன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நமக்கும் ஒரு ஆர்வம் வந்து வீடியோ போடணும்னு தோணும். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோ போட்டேன், அது ஒன்றும் சரியாக ஓடலை. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, நன்றி, வணக்கம்.